செயல்கள் கடினமாக இருப்பதால் நாம் முயற்சி செய்யாமல் இல்லை, நாம் முயற்சி செய்யாமல் இருப்பதால் தான் அவைகள் கடினமாகின்றன. வழி தாங்கும் மனம் இருந்தாலே போதும், வாழ்க்கை முழுவதும் சிரித்து மகிழலாம். சில சமயம் சாதாரணமாக வாழ்வது கூட தைரியமான செயலாக கருதப்படும். தற்கொலை செய்யும் கோழைகளுக்கு அது புரியாது. எவ்வளவு நாள் நீங்கள் வாழ்கிறீர்களோ அவ்வளவு நாள் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டே வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை மேம்படும். மதத்தை ஒரு சாதாரண மனிதன் உண்மை என்று நம்புவான். பகுத்தறிவு உள்ளவனோ பயனற்றது என எண்ணுவான். புத்திசாலியோ அதை பயன்படுத்தவே பார்ப்பான். நீங்கள் மனிதனாக இருக்கும் வரை மனிதாபிமானத்தோடு இருங்கள். அது இல்லை என்றால் நீங்கள் மிருகத்திற்கு சமமாவீர்கள். வேலை எப்படி உங்களை பலப்படுத்துகின்றதோ அதே போல் உங்கள் சூழல் உங்கள் மனதை பலப்படுத்தும். எந்த ஒரு சூழலிலும் உடைந்து விடாதீர்கள். உங்கள் கண்ணீர் விலை மதிப்பு இல்லாதது. தேவையற்ற ஆட்களுக்காக அதை விரியம் செய்யாதீர்கள். உங்கள் கண்ணீர் விலை மதிப்பு இல்லாதது. ஒன்றிற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்தி பின் அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைவதை தான் மற்றவர்கள் அதிர்ஷ்டம் என்று அழைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். எத்தனையோ கவலைகள் நம்மிடம் உண்டு. எண்ணிக்கொண்டே இருந்தால் மீள முடியாது. சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே. உங்கள் சோகங்களை மனதில் எழுதுங்கள், மறைந்து போகட்டும். உங்கள் மகிழ்ச்சியை கல்லில் செதுக்குங்கள் என்று நிலைத்து இருக்கட்டும். 1000 பேரை கூட எதிர்த்து நில்லுங்கள். ஆனால் தகுதியற்ற சிலரிடம் எதிர்பார்த்து நிற்காதீர்கள். அது வீணாகும். தானாக உயரும் போது விடாமல் துரத்தும் பிரச்சனைகள், தடுக்க முடியாத சில நிகழ்வுகள், கடக்க வேண்டிய சில சூழல்கள், தொட வேண்டிய இலக்கு, இத்தனை போராட்டம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. சண்டையில் ஒருவர் மட்டும்தான் வெல்ல முடியும். சமாதானத்தில் இருவருமே வெல்லலாம். சிந்தித்து செயல்படுங்கள். உன் பாதையில் உன்னை முந்தி செல்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. ஏதாவது ஒரு சந்திப்பில் சிவப்பு விளக்கு எரியத்தான் செய்யும். அதிக விளக்கங்கள் கொடுத்து தக்க வைக்கும் உறவுகள் நீண்ட நாட்களுக்கு நிலைப்பது இல்லை. உனக்கானவர்கள் உன்னை விட்டு பிரிவது இல்லை. சில சமயம் வாழ்வில் சில விஷயங்கள் கிடைத்தவருக்கு தெரிவது இல்லை அதன் அருமை. சில விஷயங்கள் அருமை தெரிந்தவர்களுக்கு என்றும் கிடைப்பதே இல்லை. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும். நம்பிக்கை இழக்காமல் காத்திருங்கள். உன்னை காக்க வைக்கும் உறவை விட என்றும் உனக்காக காத்து கொண்டிருக்கும் உறவை நேசி. வாழ்வு நலமாகும். உன்னை தூக்கி எறிந்த சிலருக்கு நிரூபி நீ கல் இல்லை வைரம் என்று. எல்லா யதார்த்த நிகழ்வுகள் அல்ல, வரிகளின் கோர்வையோ வாக்கியம், வழிகளின் கோர்வையோ வரலாறு. வாழ்வில் முடிவென்று ஏதும் இல்லை. எல்லா திருப்பு முனைகளும் உன்னை திருப்பும் வினைகளே. வரலாற்று கதைகளை அலசு. உன் வாழ்விற்கு திரைக்கதை கிடைக்கும். வெறும் எதிரான சூழல் உன்னை என்ன செய்யும்? தன்னம்பிக்கை உன்னோடு இருக்கையில். அழுவது பலவீனம் அல்ல, அதே சமயம் வெறும் கண்ணீர் காவியமாகாது. எல்லோரும் வேகமாக ஓடுகிறார்கள் என்பதற்காக நீயும் ஓடாதே. அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பது சுடுகாட்டிற்கு. சில நடப்பினங்கள் உனக்கு அறிவுரைகள் சொல்லும். பொறுத்துக்கொள். உனக்கு முன் சென்றவர்களை நிச்சயம் நீ சந்திப்பாய் கல்லறையில். அதற்குள் அடைய வேண்டியதை செய். நீயாயிரு. போர்க்களம் உனக்காக காத்திருக்கையில் நிழலோடு உனக்கு இதற்கு வெட்டி சண்டை. நேர்மறை கருத்துக்களை அறிக்கை செய்ய மறந்தால் புலம்ப தயாராக இரு. நிகழ்காலத்தை விட உன்னதமானது நீ நிகழ்த்தும் காலம். பணக்காரனும் நீயும் ஒன்றுதான் நேரத்தின் பார்வையில். நிறைய மனங்களை திருடு, கொள்ளையிடு. எந்த நீதிமன்றங்களும் கண்டிக்காது. நீ ஏற்றி இருப்பது மனதிற்கு பிடித்த பாதை. இதில் நீ அடைவது எல்லாம் ஆன்மார்விற்கு அடித்தளம். நல்ல நினைவுகளை பதிவியேற்றம் செய். எல்லோரையும் மன்னித்து விடு, ஆனால் எதையும் மறக்காதே. அதுவே அமைதிக்கான வழி. சொற்பொழிவு வார்த்தைகள் உதிர்வது நாவினால் அல்ல, கேட்கும் காதினால். மற்றவர்களை பாவம் பார்ப்பதே மிக பெரிய பாவம். எல்லா உயிர்களையும் உறவுகளையும் நேசி, ஆனால் எதற்கும் அடிமையாகாதே. நாளை நிச்சயம் வெல்வாய் என்பது வெற்று வார்த்தை அல்ல, மனதிற்கான நங்கூர.
மாதவனே, ஆனாலும் என் திசைக்கு வெளிச்சம் தர இயலாது. நிச்சயம் ஏதோ ஒன்றை நீ இழப்பாய். அது எதுவென்று நீயே முடிவு செய். யாரையும் பழிக்காமல் எதையும் சபிக்காமல் வாழுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மனிதனாக வாழ முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம்தான் உள்ளது. நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்திற்கு நீங்கள் தான் காரணம். அதற்கு நீங்கள் தான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். எனவே எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் விதிக்கு நீங்கள் தான் காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். அறிவு, உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எழும்பொழுது உங்கள் உள்ளம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. அனைத்து தெய்வங்களிடமும் நம்பிக்கை வைத்து அதே சமயத்தில் உங்களிடத்திலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களை யாராலும் காக்க முடியாது. உங்கள் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும் உங்கள் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை 1 ஏளனம், 2 எதிர்ப்பு, 3 அங்கீகாரம். என்றேனும் ஒரு நாள் நீ எந்த பிரச்சனைகளையும் சந்திக்கவில்லையோ அன்று நீ தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று உறுதி செய்து கொள். உங்களிடம் இருந்து விலகி இருக்க விரும்புபவர்களிடம் வற்புறுத்தி அன்பை பெற நினைக்காதீர்கள். அந்த அன்பின் மூலம் உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்க போவது இல்லை. பிரச்சனைகளுக்கு காரணம் 2 தான். ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, மற்றொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. எவ்வளவு பெரிய கவலையும் கூட சில நேரங்களில் மறந்துவிட முடிகிறது. ஆனால் சில தந்த காயங்களை ஏனோ மறக்க முடிவது இல்லை. எல்லாவற்றிற்கும் பயப்படாதே. வாழ்வில் சில பயம் அவசியமற்றது, சில பயம் தேவையற்றது. நீ எவ்வளவு ஒதுங்கினாலும் எங்கு சென்று பதுங்கினாலும் நீ எதிர்கொள்ள வேண்டிய சூழலை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனியாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் அடுத்தவர்கள் உன் மீது ஏறித்தான் போவார்கள். நீ 1000 விருப்பங்கள் கொண்டிருக்கலாம், ஆனால் திருப்பங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. எத்தனை பகல் இரவு கடந்தாலும், நாட்கள் நகர்ந்தாலும், மாதம் மாறினாலும், வருடம் வேறுபட்டாலும் நீ மாறாமல் எதுவும் மாறாது. வாழ்வில் எந்த சூழ்நிலைக்கும் அஞ்சாதே. தயக்கமும் குழப்பம் இருக்கும் வரை உன் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. வெற்றி பெற வேண்டுமாயின் துணிவு அவசியம். துணிவான முடிவு ரொம்ப அவசியம். மனம் விட்டு வேதனை விளக்கு உனக்கான பாறை கண்டிப்பாக தென்படும். நீ நின்று கொண்டிருப்பது பயிற்சி தளம். நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இங்கு எல்லாமே பாடம்தான். நீ எத்தனை வருடங்கள் வாழ்கிறாய் என்பது முக்கியமல்ல, உன் வாழ்நாளில் என்ன சாதித்தாய் என்பதே முக்கியம். அடுத்தவன் சொல்படி வாழ்வதை விட அடுத்தவர் சொல்லும்படி வாழ். உனக்கும் உன் வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடு. உனக்கு பிடிக்காததை செய்து நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட உன் மனம் விரும்பிய செயலை செய்து கெட்டவன் என பெயர் எடுப்பதில் தப்பில்லை. உருண்டு ஓடும் மாதங்களும் வருடங்களும் உன்னை வளர்க்காது. நீ பெற்ற காயங்களும் வழிகளுமே உன்னை வளர்க்கும். உடற்பயிற்சியின் கூட உன் உடலை வளர்க்கும். ஆனால் உன் தைரியத்தை நீதான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழலை சந்தித்தாலே தைரியம் பிறக்கும். வாழ்வில் கட்டுப்பாட்டுக்கு நீ செல்லாதே, வாழ்வை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக் கூடாது. தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக் கூடாது. நம் மனதுக்கு பிடித்த மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பிடிக்காத மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பொய்யும் சில நேரம் புன்னகையை பூசிக்கொள்ளும், புன்னகையும் சில நேரம் பொய்யை பூசிக்கொள்ளும். எச்சரிக்கையாயிரு. ஒருவரை பற்றி நீ ஒருவரிடம் சொல்லும் பொழுது கேட்பவர் அறிவார், நீ சொல்பவரை பற்றி அல்ல, உன்னை பற்றி. முன்னேறி செல்ல நினைக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் இருக்காது, நேரம் கிடைக்காது. சீண்டுபவர்கள் சீண்டட்டும், நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. என்ன ஆயினும் நகர்ந்து செல்வோம். உன்னை தடுக்க நினைப்பதை தூக்கி எறிந்து செல். எந்த நிலைமையும் வாழ்க்கை அழகானது. வாழ்க்கை வாழ்வதற்கே. விடை தெரியாத பல கேள்விகள் கேட்டாலும் விடை கிடைக்கும். ஆனால் விடையில்லாத சில கேள்விகள்
கேள்விகள் நீ கேட்டால் அது உன் வாழ்வை சிதைக்கும். எவர் ஒருவருக்காக எது ஒன்றிற்காக நீ சமரசம் செய்ய துவங்குகின்றாயோ அப்பொழுதே நீ உன் நிலைமையை இழக்க துவங்குகின்றாய். உனக்கானது உன்னை தேடி வராது, நீ தேடினால் தான் வரும். தண்ணீரில் வாழும் மீனின் தாகமும் அதன் கண்ணீரும் என்றும் யாருக்கும் தெரியாது. வேர்கள் மண்ணிற்குள் புதந்திருந்தாலே விருட்சத்தின் மலர்கள் மனம் வீச முடியும். எதையும் புரிந்து கொள்ளாத கூட்டத்தின் மையத்தில் இருப்பதை விட தனிமையே அழகானது. வாழ்வின் சில முடிச்சுக்கள் மர்மமானது. அதை கலற்ற நீ எடுக்கும் முயற்சியே அது மேலும் விரும்பும். உன் முயற்சியில் நீ முழுமனதாய் இறங்கு, வெற்றி உன் கையில். நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு முடியுது. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். மனது குழப்பத்தில் இருக்கும் போது மௌனமாக இருங்கள். மனது கஷ்டமாக இருக்கும் போது தைரியமாக இருங்கள். தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். மற்றவர் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனித்து நின்று தன்னை உண்மையான உயரத்தை உலகிற்கு காட்டுவதே சிறந்தது. பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள், நீ முன்னால் இருக்கிறாய் என்று அர்த்தம். நரிகளுக்கு மத்தியில் வாழும் போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் சிங்கமென நிரூபிக்க வேண்டியுள்ளது. பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு. பாதை எப்படி போகின்றது என பார்க்காதீர்கள், போகின்ற பாதை சரியானதா என பாருங்கள். போகும் இடத்தை அடைந்து விடலாம். உண்மையான வெற்றி என்பது உலகமே உனக்கு ஆதரவாக நிற்கும் போது நீ வெற்றி பெறுவது அல்ல, உலகமே உனக்கு எதிராக நிற்கும் போது நீ தனித்து நின்று போராடி தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவது. திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம். பொறுமை மிக பெரியது. என்னை யார் என்று எனக்கு அடையாளப்படுத்தும் ஆயுதம்தான் மற்றவர்கள் எனக்கு கொடுக்கும் அவமானம். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தான் என சொல்லும் வரை முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில்லுங்கள். எதிரியும் சிரித்து போவான். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழங்கள் தான். நீ கூழங்களாக இருந்தாலும் தகுதியுள்ளவன் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது. சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால். உங்களின் திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உங்களின் திறமையே அல்ல. மனம் தளராதே. கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவை திறக்கும். வாழ்க்கையில் நம்மை எப்போதும் உறுத்தும் இரண்டே விஷயங்கள். ஒன்று செய்திருந்திருக்கலாம், இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம். விமர்சனங்களை கடந்து செல். ஏனென்றால் திருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரைதான். உன்னிடம் கனவு ஆசை இருக்கிறது என்றால் அதற்கேற்ற திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம். ஒன்று அவமானம், இன்னொன்று நிராகரிப்பு, மற்றொன்று தோல்வி. துன்பத்தில் இருப்பவனை உடனே போய் பார்க்கணும். செல்வத்தில் இருப்பவனை அவன் கூப்பிட்டால் மட்டும் போய் பார்க்கணும். பொருத்தமாய் போய் பேச கூடியவர்கள் தான் இவ்வுலகில் பரம யோகியன் மாதிரி வனம் வருகிறார்கள். பேசுகிறவனை நம்பிவிடலாம், ஆனால் பேசாமல் இருப்பவனை நம்பவே கூடாது. பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தப்பையும் மன்னிக்கும். பொய்யான அன்பு விட்டு செல்ல காரணம் மட்டுமே தேடும். நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான். உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது தவறு. மதித்தால் மலராக இரு, மிதித்தால் முள்ளாக இரு. கோபப்பட்டோம் என்பதை மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள். எதற்காக கோபப்பட்டோம் என்பதை மட்டும் சிறிதும் சிந்திப்பதே இல்லை. கொடுத்து கொண்டே இரு. நீ யார் என்று பிறருக்கு தெரியும். கொடுப்பதை நிறுத்திப்பார், அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும். நம்மை தப்ப
தப்பாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் எதை செய்தாலும் தப்பாகவே தெரியும். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள்தான் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள். எல்லா மௌனங்களும் திமிரல்ல, சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள். எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள் தான். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்களிடம் நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் செய்யும் நல்லதிலும் குறை தேடிக்கொண்டே இருப்பார்கள். யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள். ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள். நமது பொறுமையின் எல்லை என்பது அதே சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்து மாறுபடுகிறது. உடைந்த பொருளை மறுமுறை ஒட்ட வைத்து அலங்காரம் செய்தால் அதன் பழைய அழகை பெற இயலாது. சில உறவுகளும் அப்படிதான். கோபப்பட்டு வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தமல்ல, அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமையே பெரியது என்று அர்த்தம். என்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதே இல்லை. நீ ஒருவரை பற்றி தவறான செய்திகளை கூறி அழிக்க நினைத்தால் உன்னை மற்றொருவனிடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழித்து விடுவான். முடிந்தவரை யாரை பற்றியும் புரளி பேசாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சிலரின் மௌனம் அவர்களுக்குள் இருக்கும் திமிர் அல்ல, தங்கள் கவலைகளை மறைக்க அணிந்து கொள்ளும் முகமூடியை கூட இருக்கலாம். குத்தி கிழிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்து காட்டுகின்ற மனுஷர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள். இல்லை என்றால் மறுபடியும் நம்மளைத்தான் காயப்படுத்துவார்கள். யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தன் வேலையை விட நம் மீது கவனம் வைத்து கண்டுபிடிப்பதற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நீ யார் என்பதை உன் செயல் சொல்லும். புதுசாக வந்தால் பழசுக்கு மரியாதை இருக்காது. அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. அமைதியாக விலகுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். பேசும்போது பயப்படாதீர்கள், பயப்படும் போது பேசாதீர்கள். அறுபடாமலேயே புறக்கணிக்கப்படுகிறது இரண்டாவது செருப்பு. சில நல்ல மனிதர்களைப் போல பிடித்ததை பறித்து பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழ் என்று சொல்லி சிரிக்கிறது வாழ்க்கை. அன்பானவர்களை பயன்படுத்தாதீர்கள், பத்திரப்படுத்துங்கள். வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களோடு வாதம் செய். வார்த்தைகளின் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய். இறுதி பக்கம் இதுதான் என கூற முடியாத கதை புத்தகம் தான் வாழ்க்கை. கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் அது யாருக்கும் தெரிவது இல்லை வேதனையின் வெளிப்பாடு என்று. நமக்கு நாம் தான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை. யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனெனில் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான். எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இனிக்கும். கோபத்தில் ஏழையாக இரு, அன்பில் பணக்காரனாக இரு. அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கின்றான் மனிதன். சிலர் நம்மிடம் பேசும் நேரத்தை குறைப்பது கூட ஒருவித நிராகரிப்பு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. அன்பு காட்டுவதில் அளவோடு இருந்தால் நமக்கு நாம் மட்டும்தான் என்பதை நமக்கு புரிய வைக்கவே சிலர் நம் வாழ்வில் வந்து விட்டு செல்கிறார்கள். நாம் அமைதியாக இருப்பது கூட சிலருக்கு திமிராகத்தான் தெரியும். விட்டு விடுங்கள். அப்படியானவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. நம் மௌனம் நமக்கு நெருக்கமானவர்களை பாதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியமில்லை என்று அர்த்தம். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார். அவதானமாக இருந்துக்கொள். நீ நீயாகவே இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். விரும்புவர்கள் இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகட்டும். தனக்கு என்றால் தவறும் சரியே, பிறருக்கு என்றால் சரியும் தவறுதான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்துதான் கொண்டிருக்கின்றோம் நாம் தான்.
கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் விட்டு விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே ஒழிய மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும். நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம், உன்னை பற்றியும் அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது. பணம் பகையாக்கும், பாசம் பரதேசியாக்கும். விழுந்த வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடி ஆகாது என்று ஒதுக்கியவர்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பாவி மனது. அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது தவறு, அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும், அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிக அளவான கோபம் இருக்கும். உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. கோபப்படுகிறவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம். ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது. முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் கிடைப்பது இல்லை. நீ என்னதான் நல்லது செய்தாலும் குற்ற சொல்ல 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. உங்களின் தேவைக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ பிறரின் உண்மை அன்பிலும் அவர்களின் உணர்விலும் விளையாடாதீர்கள். போலி உறவுகள் வதந்திகளை நம்புவார்கள், உண்மையான உறவுகள் உண்மை மட்டுமே நம்புவார்கள். பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள். நிச்சயம் கவலை வரும். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகின்றார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை. எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம். உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள், பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. எந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள், ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை. பேராசை கொண்ட சில உறவுகளுக்கு இந்த உலகத்தையே கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாக்குவது இல்லை. உன்னை மதிக்கும் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும், உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் வாழ்ந்து பேசணும். வாழ்க்கையில் யாரையும் கற்றுத்தராத பெரிய பாடங்களை சில உறவுகள் கற்றுத்தந்து விடுகிறார்கள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே என்று வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிகம் ஏமாற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கின்றோம். போலி உறவுகள் நிழல் போன்றவர்கள். உங்கள் இருண்ட நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது என்று உங்களுடன் இருப்பார்கள், நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை, உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதுதான் முக்கியம். உங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் உறவினை விட உங்களுக்கு துணையாக இருக்கும் உறவு மதிப்பு மிக்கவர். யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள். நொடியில் தூக்கி எறியும் போது தாங்க மாட்டீர்கள். பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை. வழிகளை விட கொடுமையானது நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும் போது பேச முடியாமல் போவதுதான்.
வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள், இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம். தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் வரமாட்டார்கள் இறுதிவரை நம்முடன். உன்னை விட்டு விலகி செல்பவரை சந்தோஷமாக வழி அனுப்புவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியும் கூட. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டுமே அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான், அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான். வலிமையும் ஏற்க பழகுங்கள், அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. உன்னை முழுமையாக புரிந்தவர்களுக்கு அது சொல்லாமலே புரியும். நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் மனதுக்கு நெருக்கமான சிலரின் சில ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுதான். அது தெரிய வரும் தருணம் நம் நிம்மதி நம்மை விட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருப்பது நல்லதுதான், ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்க்கையின் அமைதியை கெடுத்துவிடும். சில வழிகள் காட்டாத பாதைகளை சிலர் தரும் வழிகள் காட்டிவிடும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தில் சில வழிகளும் பல வழிகளும் தான் நம்மை வழிநடத்த செல்கிறது. வலிக்கிறதே என்று வழிமாறி போகாதே. வழிமாறி போனால் உன் வாழ்க்கையை மாறி போகும் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. சிலரிடம் சிலர் நெருங்காமல் விலகி இருப்பதற்கு காரணம் விருப்பமில்லாமல் இல்லை, பட்டதே போதும் என்பதால் தான். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் எவ்வளவு வலியை கொடுக்கும் என்று. பொய்யானவைகளை நிலைப்பதில்லை. எனவே விலகிச் செல்லும் உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்னும் அதிகமாக காயப்படாமல் மீண்டு விட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள். கிடைக்கும் போது தொலைக்கின்ற யாவும் நீங்கள் தேடும் போது கிடைப்பதில்லை. கிடைத்ததை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் ஒரு அளவுக்கு தான். அதுவே வாடிக்கையாகிவிட்டால் நம் வாழ்க்கை மீது நமக்கே வெறுப்பு வந்துவிடும். உங்களை பற்றிய ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் ரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்து வைத்தால் அது பல கிளைகளோடு முளைத்து வெளியே வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம்மை எந்த இடத்திலும் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலே சில பேரிடம் நெருங்கி பழக முயல்கின்றோம். எதையும் தெரிந்து கொள்ளாமல் விலகிய இடத்திலும் தள்ளிவிட்ட இடத்திலும் உங்களை ஒதுக்கிய இடத்திலும் நீங்கள் விலகி வெளியில் வராதவரை அவமானம் என்ற வலைக்குள் நீங்கள் வீழ்ந்துதான் கிடப்பீர்கள். இங்கு பலரின் அதிகபட்ச ஆசையெல்லாம் அவர்களின் மனம் கவலையில் இருக்கும் போது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டும் கருணையும் பொறுமையும் தற்கொலைக்கு சமம் என்பதை தெரிந்து கொள். சில தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. நேசிக்கும் மனதை அலட்சிய செய்வதும் அலுங்குலைப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான். விளக்கம் கொடுக்க முடியாத இடத்தில் விலகி போவது தவறே இல்லை. அவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் புரிய போவதும் இல்லை. அன்பு இல்லாத இடங்களில் நீங்கள் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான். இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்திக் கொள்ளும் விதமும் அப்படிதான். நாம் பேசுவதை கேட்க கூட நேரமில்லை என்று சொல்பவர்களிடம் கொஞ்சி பேசினாலும் சரி கெஞ்சி பேசினாலும் சரி எந்த பயனும் இல்லை. தரசு நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் மீது நீ செலுத்தப்படுகின்ற அன்பும் எந்த பயனும் தராது. தேடும் போது எல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள். பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு, மறந்துவிடக் கூடாது என ஏங்கும் சில நாட்களும் உண்டு. எது எப்படியாக இருந்தாலும் வாழ்ந்து விட்டு போம். நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள். வேடங்கள் தான் வெளியே வருகின்றன.
எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணாக்காதே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்கவும் மாட்டார்கள், உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள். அவர்களை விட்டு விலகினால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு. அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவர்களை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு. அது ஒன்றே சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி சிக்கி தவிக்காதே. காலம் கடந்தால் அது வெறு குப்பைக்கு சமம் என்பதை விளங்கிக்கொள். எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள், அக்கறையை சொல்லி பெறாதீர்கள், காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள். எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவர் என்றும் நிலைப்பது இல்லை. அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல, நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். திரிந்து தொழையுங்கள். பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியே போய் நீங்கள் பேசாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன. நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சரியாகும். நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும். ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும். அடுத்தவர் விரும்பியபடித்தான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். மனம் திறந்து பேசு. மனதில் பட்டதையெல்லாம் பேசாதே. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள். சிலரது பிரிவு உன்னை வருந்தும், சிலரது பிரிவு உன்னை திருத்தும். நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே. சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி இன்னொரு மரத்தால் தான் செய்யப்பட்டு இருக்கும். எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார்கள் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நேரம் யோசித்த பின் பேசத் தொடங்குங்கள். நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உனது வேதனை பலருக்கு வேடிக்கை. வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உனக்குள் மகிழ்ச்சியை தரும். ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே. சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள். நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும். கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல், பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது மரியாதை, புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள். ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே. அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி. அந்த யோசனைதான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். ஒருவர் உங்களை எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான். நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே. அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே. இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும். வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக்கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே. வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள். எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிராக இருந்தால் அதை விட்டுவிடு, மறந்துவிடு. நிம்மதி நிலைக்கும். இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. பூவாக இருக்காதீர்கள், முட்களாக இருங்கள். காரணம், முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்கின்றது.
உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி. நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள். வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள். உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அள வைக்காதீர்கள். அவர்கள் தாங்க மாட்டார்கள், நீங்களும் தாங்கிக்க மாட்டீர்கள். உன் மதிப்பு தெரியாதவர்கள் இடத்தில் உன் அழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. உன் மதிப்பு தெரியாத இடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையுள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின்னர் பரவாயில்லை போல இருக்கும். கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். மலை போல வந்து பனி போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம், நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான். உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும். எல்லோரை விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதே. குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலங்காரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை. இழந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா? இல்லை, இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். வருத்தம் கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து அடையும். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம். எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டலாகி விடுகின்றன. கடந்த காலத்தை மாற்றவோ மறைக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்துக் கொள்ள முடியும். உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதே. அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டு. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றால் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். விலகிச் சென்றது உன்னை தேடி வரும். நாம் ஓட வேண்டிய தூரத்தை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர எதிரி அல்ல. அப்போதுதான் நம்மால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய மகிழ்ச்சியை எதற்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். காலம் உங்களை தகுதியானவராக கருதினால் அதுவே உங்களை வழிநடத்தும். கலங்காதீருங்கள். ஒவ்வொன்றுமே நன்றாக பார்க்க அதற்கான இடைவெளிகள் வேண்டும். சில சமயம் காலத்தின் இடைவெளி, சில சமயம் தூரத்தின் இடைவெளி. காலம் கடந்த பின் துன்பங்கள் அவற்றின் கூர்மையை இழந்து விடுகின்றன. இங்கு யாருக்கும் எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. உலகினில் கடைசி மனிதர் இருக்கும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை. எதற்கும் மனம் தளராதீர்கள். வாழ்க்கையை நேசிக்க எதையாவது ஒன்றை பற்றி கொள்ளுங்கள். அப்போதுதான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் உனக்கு விளக்க ஆரம்பிக்கும். சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது.